தர்ம யுத்தத்திற்காக பாண்டவர்களும் கௌரவர்களும் தங்களது சேனையை தயார்படுத்தி கொண்டிருந்தனர். அர்ஜுனன் கிருஷ்ணருடைய உதவியை வேண்டி துவாரகைக்கு சென்றார். அப்போது துரியோதனனும் அங்கு வந்திருந்தான். துரியோதனன் கிருஷ்ணர் உறங்கிக் கொண்டிருந்த கட்டிலின் பின்னால் ஒரு நாற்காலியில் அமர்ந்தான். அர்ஜுனன் கிருஷ்ணருடைய பாதங்களை தொட்டு வணங்கிவிட்டு அவர் கட்டிலின் அருகில் கைகட்டி நின்றார். சிறிது நேரத்திற்கு பிறகு கிருஷ்ணர் கண் விழித்தார். அப்போது தனக்கு அருகில் கைகட்டி நிற்கும் அர்ஜுனனை பார்த்துவிட்டு அவன் வந்த காரணத்தையும் தேவையையும் கேட்டார். பின்னர் நாற்காலியில் அமர்ந்திருந்த துரியோதனனை பார்த்தார். துரியோதனன் கிருஷ்ணரை நோக்கி, உங்களை உதவி கேட்டு முதலில் வந்தவன் நான்தான், எனவே தாங்கள் எனக்கு தான் உதவி புரிய வேண்டும் என்றான். அதற்கு கிருஷ்ணர், நீ முதலில் வந்திருக்கலாம், ஆனால் நான் அர்ஜுனனைத்தான் முதலில் பார்த்தேன். இருப்பினும் உங்கள் இருவருக்கும் நான் உதவி புரிகிறேன் என்றார். ஒரு பக்கம் எந்த ஆயுதங்களையும் ஏந்தாமல் நான், மறுபக்கம் என் படைகளும் சேனைகளும். துரியோதனா, அர்ஜுனன் உன்னை விட வயதில் சிறியவன், எனவே அவனை தேர்ந்தெடுக்கட்டும் என்றார் கிருஷ்ணர். அர்ஜுனன் சிறிது நேரம் சிந்தித்து யுத்தத்தில் ஆயுதம் ஏந்தாமல் நிற்கும் கிருஷ்ணரை தேர்ந்தெடுத்தார். பிறகு துரியோதனன் கிருஷ்ணருடைய சேனைகளையும் படைகளையும் எடுத்துக்கொண்டான். ஆனால் இறுதியில் பாண்டவர்களே இந்த யுத்தத்தில் வென்றனர்.